உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இருக்க பாருங்கள், அப்ளை ஹியர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு. அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இதே மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க்கில் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோன்னே இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட் கேட்குது. ஸ்டேட் என்னவோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்கும். உங்கள் டிஸ்ட்ரிக் என்னமோ அதை கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு உங்களோட நேம், அதாவது ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துங்க நேமு. அதுக்கப்புறம் உங்களோட சர்நேம் கேட்கும். இன்ஷியல் என்னவோ அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களோட அப்பா பேர் கேட்கும். அப்பா பேர் என்னமோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்கும், மெயிலா ஃபீமேலானு. மெயில் கொடுங்க, இது ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துங்க. கொடுத்தாச்சுன்னா அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்கும். இந்தியானா ஃபாரினானு இந்தியன் கொடுத்துங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் என்னமோ அதை கொடுத்துங்க. ஆதாரில் எப்படி இருக்கோ அது மாதிரியே கொடுத்துங்க. அப்போ தான் அவங்க வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து சிட்டி கேட்கும். சிட்டி உங்கள் டிஸ்ட்ரிக் என்னமோ அதை கொடுத்துங்க. இல்லை ஆதாரில் என்ன போட்டிருக்காங்களோ அதை கொடுத்துங்க. அடுத்து பின்கோடு கேட்கும். உங்கள் ஏரியா பின்கோடு என்னமோ அதை கொடுத்துங்க. அடுத்தது லேண்ட்லைன் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. நான் மொபைல் நம்பர் அதை கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் கேட்கும். இமெயில் கரெக்டாக கொடுத்துங்க. மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுத்துங்க. ஏன்னா இமெயிலுக்கு தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துங்க. அடுத்தது நீங்கள் பிசி எஸ்சியா அப்படின்னு கேட்கும். பிசி இதில் வந்தீங்கன்னா ஓபிசி கொடுங்க. எஸ்சி எஸ்டினா எஸ்டி கொடுங்க. ஃபிசிக்கல் கேண்டி அப்படின்னா ஃபிசிக்கல் கேண்டி கொடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். 10th முடிச்சுட்டு அப்ளை பண்ண போகிறீங்களா, 12th முடிச்சுட்டு பண்ண போகிறீங்களான்னு அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்க போகிறீங்க, அதாவது என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸு எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அது என்னவோ அதை கொடுத்துங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க இன்ஜினியரிங்கில் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கோர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிங்க. இப்போ இந்த கோர்ஸ் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமானு. அது எத்தனை வருஷமோ அதை கொடுத்துங்க. அடுத்தது ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது எவ்வளோன்னு பார்த்து அதை கொடுத்துங்க. அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதை அப்ளை பண்ணி எடுத்து வச்சுங்க. அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே இருக்கு பாருங்கள், இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோடு கொடுத்திங்கன்னா அப்லோட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th வந்து எங்கே படிச்சிங்க, எந்த ஸ்கூல், என்ன யூனிவர்சிட்டியா, யூனிவர்சிட்டி வராது. 12th எங்கே படிச்சிங்க, ஒரு ஸ்டேட் போர்டா என்னான்னு கேட்கும், இல்லை சிபிஎஸ்சி கேட்கும். அது என்னென்னு பார்த்து அதை கொடுத்துங்க. எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு கேட்பாங்க. 22, 23, 23, 24, 24, 25 அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்துங்க. அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கொடுத்துங்க. சில பேர் கிரேட் கொடுத்துருப்பாங்க. கிரேட் இருந்தால் கிரேட் கொடுத்துங்க. அப்புறம் மார்க் ஷீட்டு, அதாவது இப்போ லாஸ்ட் இயர் முடிச்சிங்கன்னா அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிங்க. அப்புறம் அட்மிஷன், எப்போ நீங்கள் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்னா இந்த இன்ஜினியரிங் எப்போ ஆனீங்களோ அதை போட்டுங்க. அதுக்கப்புறம் அட்மிஷனுக்கான ப்ரூஃப் இருக்கும். ஏதாவது ஒரு பில் கட்டியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு அட்மிஷனுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் ஃபைலில் கொடுத்து என்ன அட்மிஷனோ அதை கொடுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபேமிலியில் வேறு யாரும் எல்ஐசி இந்த ஸ்காலர்ஷிப் எதுவும் வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. அப்புறம் வேறு எதுவும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு எஸ்ஆர் நோ கொடுத்துங்க. அப்புறம் இதுதான் முக்கியம், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துங்க. ஏன்னா இதுக்கு தான் உங்களுக்கு பணம் ஏறும். ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, பிரான்ச் எந்த பிரான்ச்சில் இருக்குது, அக்கௌண்ட் நம்பரு,
அப்புறம் ஆதாரில் உள்ள லாஸ்ட்டு 4 நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே இருக்கு பாருங்கள் 3 டிக் பாக்ஸு, அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், இல்லைனா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எல்ஐசிலேருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே மெயில் வழியாக தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதனால் அடிக்கடி நீங்கள் மெயில் மட்டும் செக் பண்ணிங்க.